குயிக்காக ஒரு கொஸ்டின் பார்த்துடலாமா? இந்த கொஸ்டின் நெட் ஜூன் 2015 கேட்ட கொஸ்டின். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தியரி சாப்டர்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எ பிளேன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இஸ் ட்ராவலிங் அலாங் த பாசிட்டிவ் இசட் டைரக்ஷன். இசட் டைரக்ஷனில் ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து ட்ராவல் ஆகுது. அதோட மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. அதோட வேல்யூ வந்து 10 வோல்ட் பெர் மீட்டர் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, அப்ராக்சிமேட் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த பவர் பெர் யூனிட் ஏரியா, அதாவது ஒரு யூனிட் ஏரியாவோட அப்ராக்சிமேட் மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட மேக்னெட்டிக் இண்டக்ஷனும் சேர்த்து கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு இது நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த கொஸ்டினில். கிவன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா E0, அதாவது அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 10 வோல்ட் பெர் மீட்டர். ஓகேவா? அப்போது இன்டென்சிட்டியோட நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோட இன்டென்சிட்டி ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். I is equal to ε0 C E0 ஸ்கொயர் டிவைடட் பை 2. ε0ங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஸ்பேஸ், அது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. C அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட், அதுவும் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ ரெண்டுமே கான்ஸ்டன்ட் வேல்யூங்கிறனால டேரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். E0 அவங்களே கொடுத்துட்டாங்க, அப்படியே நம்ம கொஸ்டினில் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? 1/2 ε0 C E0 ஸ்கொயர், இதுதான் ஃபார்முலா. இதில் வந்து ε0ங்கிறது 8.86 × 10⁻12 இன்ட்டு 3 × 10⁸ இன்ட்டு E0ங்கிறது 10 கொடுத்துருக்கிற வேல்யூ, அதை இங்கே போட்டு ஸ்கொயரில் போட்டுக்கலாம். இப்போது இங்கே 10⁸ இருக்குது, இங்கே 10⁸2 இருக்குது. ரெண்டையும் பவர் ஆட் பண்ணோம் அப்படின்னா 10⁸10 வந்துடும். இங்கே வந்து 12 இருக்குது. ஸோ இங்கே 12, இங்கே -12, இங்கே +10 இருக்குது. ரெண்டையும் மைனஸ் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போட்டுக்கலாம். -2. 8.86 இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணால் 26.58 கிடைக்குது. இப்போது இது நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி 10⁻⁻2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த 10⁻⁻2 டினாமினேட்டரில் கொண்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு 100 ஆயிரும். அப்போ 2 × 100 200 ஆயிரும். ஸோ 26.58 நான் 200 டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்டென்சிட்டி கிடச்சிரும். இதுதான் அப்ராக்சிமேட் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் பவர் பெர் யூனிட் ஏரியா. ஒரு சிங்கிள் யூனிட் பெர் யூனிட் ஏரியாவுக்குள்ள இன்டென்சிட்டி 0.132 வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர். வாட் பெர் மீட்டர் ஸ்கொயருங்கிறது இன்டென்சிட்டியோட யூனிட். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கேட்டிருக்காங்க. மேக்னெட்டிக் இண்டக்ஷனோட ஃபார்முலா E0 டிவைடட் பை C. சிம்பிளுங்க. E0 அவங்களே கொடுத்துட்டாங்க. C வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் கான்ஸ்டன்ட்டு. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3.3 × 10⁻⁻8. இந்த 8 மேலே போயிடும். ஸோ -8. இந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷனோட யூனிட் வந்து டெஸ்லா. ஸோ அவங்க கண்டுபிடிக்க சொன்ன ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இன்டென்சிட்டியும் மேக்னெட்டிக் இண்டக்ஷனும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கொஸ்டின் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.